ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எதுக்காக அரண்மனை 4 திரைப்படம் சொன்ன தேதியில வரல அப்படின்னு எல்லாருமே தற்போது பேசி வந்துட்டு இருக்க சமயத்துல தான் தமன்னா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அரண்மனை 4 திரைப்படத்திற்காக நான் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒவ்வொரு ஃபைட் சீன்லையும் தமன்னா இருப்பாங்களாம். எனக்கு தெரிஞ்சு தமன்னா தான் மெயின் பேயின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபைட் சீன்லையும் இவங்க இருப்பாங்களாம். ஃபைட் சீன் முடிச்சதுக்கு அப்புறமா வேர்த்து விறுவிறுத்து எப்படி இருப்பேன் அப்படின்ற புகைப்படத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஏன் அரண்மனை பாகம் 4 படத்தில் என்ன சாப்பிட்டாங்கன்றது முதற்கொண்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரோப் கட்டி ரொம்ப தில்லாக வந்துட்டு அந்த ஃபைட் சீன்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்டண்ட் சீன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோவும் லூப் மோடில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அரண்மனை படத்தில் தமன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சகட்ட கவர்ச்சியில் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, ராஷி கண்ணாவும் இவங்க கூட சேர்ந்து இந்த படம் வெளிவருதோ இல்லையோ எங்களுக்கு அந்த ஒரு சாங் போதும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு அந்த சாங்ல உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருக்காங்க நம்ம தமன்னாவும் ராஷி கண்ணாவும். ஆனால் சுந்தர் சியோட பிளான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த சாங்கை படத்துடைய கடைசியில் எடுத்துட்டு போய் வச்சிருப்பாரு. அதுதான் எப்போவுமே சுந்தர் சியோட பிளானு. படம் பிடிக்குதோ இல்லையோ அந்த பாட்டுக்காகவாச்சு அந்த படத்தை முழுக்க முழுக்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இந்த படம் முழுக்க முழுக்க வந்துட்டு அரண்மனை 1, 2, 3லேருந்து முழுக்க வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலுமே அதே கதாபாத்திரங்கள், அதே சுந்தர்சி, அதே பேயி கடைசியில் அவரே அடக்கிடுவாருன்றது மட்டும் நல்லாவே தெரியும். சுவாரஸ்யம் என்னதான் குறைஞ்சாலும் இந்த அரண்மனை படத்தில் புதுசாக தமன்னா வந்திருப்பது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.